நன்மையை செய்கிற மனிதர்கள், நன்மை மேலோங்கி இருக்கிற மனிதர்கள், செயல்பாடுகள் நன்றா இருக்கும். அவங்க செய்யறது எல்லாமே மற்றவர்களுக்கு ஏற்றவராக இருக்கும். ஒரு கசப்பு தன்மை இருக்காது. ஐயே இப்படி செஞ்சு கொண்டிருக்காரு என்று யாரும் சகித்து கொண்டு போற அளவுக்கு இருக்காது. இவரும் பாராட்டக்கூடியதா இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற இருக்கும். மேல் நோக்கிய செயல்பாடுகள் இருக்கும். அன்பர்களே, நீங்க புரட்சிகரமா செய்கிற பொழுது சகித்து கொண்டு தான் போவாங்க, அதை பத்தி பேசல. ஆனால் செயல்பாடுகள், சிந்தனைகள் மிக தெளிவான சிந்தனைகளா இருக்கா? இல்லனா தெளிவான சிந்தனை கொடுங்க அப்படின்னு. இரண்டாவது, பிரியமானவர்களே, அவர்கள் தங்களை முதன்மைப்படுத்துவதை விட கடவுளை முதன்மைப்படுத்துவார்கள். நம்மை பற்றியே நம்ம பெருமை பேசிக் கொண்டிருக்க கூடாது. நாமே நம்மை பற்றி தம்பிடம் அடித்துக் கொண்டிருக்க கூடாது. நம்ம செய்யறது இந்த உலகம் பேசும். எனவே கடவுளை பயன்படுத்த, கடவுள் வார்த்தையை உச்சரி. கஷ்டம் யாரா இருக்காங்களா? ஆண்டவர் காப்பாற்றுவார் சொல்லு. வார்த்தைக்கு சக்தி உண்டு அன்பர்களே. வார்த்தைக்கு சக்தி கொடுத்திருக்கிற ஆண்டவர். நம்ம சொன்னது நடக்கும் அன்பர்களே. உள்ளத்தை நிறைவே வாய் பேசும். எனவே கடவுள் பெயரை உச்சரிங்கள். கடவுள் பெயரா நடக்கும் சொல்லுங்க. கடவுளோடு இருக்கிறார் சொல்லுங்க. கடவுள்கிட்ட போ, அவர் விடுதலை தருவார். இந்த நல்ல சிந்தனை கொண்டவர்கள் எப்பொழுதுமே பிறர் ஊக்கப்படுத்துவர்களாக இருப்பார்கள்.